Hi everyone, welcome back to கற்றல் களஞ்சியம் சேனல். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவ தேர்வு பிப்ரவரி 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் முதல் பாடம் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும், 2வது பாடம் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும், புவியியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, 2வது பாடம் நில வரைபடத்தை கற்றறிதல், குடிமையியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் பெண்கள் மேம்பாடு. அலகு 1 புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 139 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 குறுகிய விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருமுறை பற்றி நீவீர் அறிவது என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? அவர்களில் முக்கியமானோர் யாவர்? தேர்ட் கொஸ்டின், சீக்கிய மதத்தை தோற்றுவிக்க குருநானக் எவ்விதம் உதவினார்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், கபீரின் சமய கருத்துக்கள் கீழ்நிலை சாதிகளை சார்ந்தோருக்கு ஏற்புடையதாயிற்று என்பதை முன்னிலைப்படுத்த? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சூபிசம் என்றால் என்ன? அது இந்தியாவில் எவ்விதம் தடம் பதித்தது? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், இந்திய சமூகத்தில் பக்தி இயக்கம் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தியது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 2 தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 151 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 குறுகிய விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பஞ்ச பாண்டவ ரதம் பற்றி குறிப்பு வரைக? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சித்தன்னவாசல் ஓவியங்கள் பற்றி கூறுக? தேர்ட் கொஸ்டின், தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சங்களை குறிப்பிடுக? ஃபோர்த் கொஸ்டின், ராமேஸ்வரம் கோவில் நம் கவனத்தை ஈர்க்கும் விதத்தை கூறுக? இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. எதையுமே நீங்கள் சாய்ஸ் விடாம இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையெளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் எனும் மாற்றத்திற்கு உள்ளானது? விளக்குக? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திராவிட கட்டடக்கலை உள்நாட்டில் தோன்றியது? விளக்குக? இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. அலகு 1 கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 198 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 காரணம் கூறுக கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகள் குறிப்பாக அமெரிக்கா மிதமான காலநிலையை அனுபவிக்கிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், அமெரிக்கா உருகும் பானை என அழைக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வெப்பமண்டல மீன்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு பெரு? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 வேறுபடுத்துக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராக்கி மலைகள் மற்றும் அப்பலேஷியன் மலைகள்? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், துந்திர பகுதி மற்றும் டைகா பகுதி? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 கீழ்கண்டவற்றிற்கு சுருக்கமாக விடையளிக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வட அமெரிக்காவின் எல்லைகளை கூறுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन மெக்கன்சி ஆறு பற்றி குறிப்பு வரைக, இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन எஸ்கிமோவின் வாழ்க்கை முறை பற்றி குறிப்பு வரைக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, சோ இதற்கு அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन தென் அமெரிக்காவின் இயற்கை பிரிவுகளை எழுதுக. செவன்த் क्वेश्चन 4 மணி கடிகார மழை என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க, நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்த் क्वेश्चन எஸ்டான்சியா என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, இதுவும் அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th क्वेश्चन தென் அமெரிக்காவின் முக்கிய ஏற்றுமதிகளை கூறுக, அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 பத்தி அளவில் விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन தென் அமெரிக்காவின் ஆறுகள் பற்றி விவரிக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन தென் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு முக்கிய இனங்கள் பற்றி எழுதுக, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து ஒரு क्वेश्चन நிச்சயம் எக்ஸாம் வந்துரும். ஏன்னா ரெண்டு क्वेश्चन ஒண்ணு மாதிரி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 2 நில வரைபடத்தை கற்றறிதல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 208 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நில வரைபடம் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन கார்ட்டோகிராஃபி என்றால் என்ன. தேர்ட் क्वेश्चन முதன்மை திசைகள் யாவை. ஃபோர்த் क्वेश्चन நில வரைபட நூல் என்பது என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन நில வரைபட நூலின் வகைகளை குறிப்பிடுக. சிக்ஸ்த் क्वेश्चन நில வரைபடத்தின் பயன்கள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 6 क्वेश्चनமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ஏன்னா 6 क्वेश्चन அடிக்கடி வந்துட்டே இருக்கு. சோ இந்த 6 क्वेश्चन நீங்க சாய்ஸ் விடாம அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 விரிவான விடையளிக்க கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நில வரைபடத்தின் முக்கிய கூறுகள் யாவை, அவற்றை பற்றி எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन கருத்தின் அடிப்படையில் வரைபடத்தை வகைப்படுத்தவும். ஃபோர்த் क्वेश्चन நில வரைபடம் மற்றும் புவி மாதிரிகளை வேறுபடுத்தி எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 உயர் சிந்தனை வினா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பயணிகளின் முதன்மை கருவி நில வரைபடம் ஏன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 1 பெண்கள் மேம்பாடு. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 230 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन பாலின சமத்துவம் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन பெண்கள் உரிமையை விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन பெண்களின் மேம்பாட்டிற்கான அத்தியாவசிய காரணிகளை பட்டியலிடுக. ஃபிஃப்த் क्वेश्चन பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு ஒரு கட்டுரையை எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. மூன்றாம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.